கூட சொன்னீங்க. லக்கினை எங்க கூட்ட வேண்டும். எங்க கூட்ட? ஆமா. கண்ணுல 2. கண்ணுல 2. காதுல 2. 2. மூக்குல 2. வாய் 1. 2. கண்ணுல 2 தோரம். காதுல 2 தோரம். 4. மூக்குல 2 தோரம். 6. வாய் 1. 7. மின்வாசல் 1 பின்வாசல் 1. அதான் மலஞ்சலம் கைக்கிறது 1 2 போறாங்க. அதான்டா 9 நவரங்க வர்றாங்க. ஆண்களா பிறந்தவங்கள 9, பெண்களா பிறந்தவங்க 11. பொம்பளைங்க இளைச்சலாம் பொம்பளைங்க. கம்மியாக்கி காட்டு வேலை பாக்குறது நாங்க, பேர் ஓட்டுறது நாங்க, பேர் எடுக்கிறது நாங்க. சம்பாதி வந்து பொட்டனா ஆக்கி போறவங்க 2 எக்ஸ்ட்ரா பண்ண சொல்லுவேன். ஏன்டா கம்மியாக்கி அப்படின்னு கேட்க. அது அப்படி இல்ல. கம்யூனிட்டி நம்பர் அப்படி இல்லங்க. பெண்களா பிறந்து விட்டா ஆகி மழை பேர் கொண்டாடுவாங்க. அதான்டா பிரசவம் பார்க்க போதே. ஆமா. குழந்தை செல்வம் இன்று எடுப்பார் பாரு. என்ன எடுப்பார்? ஆமா. அதான் அந்த பால் மோட்டருங்க. பால் மோட்டர். அதான் கணம் என்று சொல்லக்கூடிய அதுல தெரியும் பாரு. ஆமா. 2 எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அதான் பெண்கள் எல்லாம் 11. தம்பி அதனால்தான் கிராமப்புறங்களிலே ஒரு நல்ல நடந்தாலும் சரி, ஒரு பந்திக்கு போனாலும் சரி, ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா வச்சு பெண்களை பெருமைப்படுத்துவோம். என்ன நாடுன்னு சொல்லுவாங்க? தாய் நாடு. தாய் நாடுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு. எவனாச்சும் தந்தை நாடுன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். தாய் நாடு என்று தாய் குலத்துக்கு பெருமைப்படுத்தக்கூடிய நாடாக தாய் குலம். அதோட மட்டும் இல்லடா, இந்த உலகமே இயங்கக்கூடிய 9 விளக்கு கட்டிய இந்த உலகமே இயங்கக்கூடிய ஆதிபரா சக்தி அமுத்துதா வந்த 9 நான் வணக்கத்திற்கு பதில் வணக்கம். வணக்கம் ஐயா குயிமுறேன். வணக்கம் ஐயா கும்பிடுகிறேன். நீர் உள்ளவரை கடவுளாக விளங்கும் நாராயணன் பேர் உள்ளவரை இன்று கும்பிடப்பட்டு சிவபெருமான் காமாட்சி அம்மன் அருளால் என்று சுகமாகத்தானே வாழ தங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு சித்தம். செந்தமிழ் புலவரே, சீர்சபை வந்து நீங்கள் எங்கள் பொந்தியில் உணர்ந்தவாறு தெரிந்தவாறு புகுந்திட நாடகத்தில் இந்த நாடகத்தில் நின்ற சொல் வேப்பானாலும் செவிதனில் கேட்பேரானால் கொடுத்து கேட்பாராயில் நின்ற சொல் கூறிடாமல் நின் மனம் பொறுத்தால் நண்பன் போல கற்றவர் இல்லை அவன் போறான். உங்களுக்கு ஆளாளம் எரிக்கிற மாதிரி அதை பிடிச்சி கட்சி எடுத்து போடுவான். கம்பளம் போல கற்றவர் அல்ல, அவன் போல அறிந்தவர் இல்லை. தங்கள் சித்திரை கேட்டவாறு நாடகத்தில் நடத்துவோம். இந்த நாடகத்தில் நால குற்றம் மேல குற்றம் இந்த மகன் குற்றம் எவ்வித குற்றம் வந்த போதிலும் நால குற்றம் மேல குற்றம் பாபுக்கு குற்றம் குற்றம் எவ்வித குற்றம் வந்த போதிலும் பொறுத்து ரசிக்க வேண்டும். அது பணம் போகட்டும். என்ன வேடிக்கை, என்ன விசேஷம், என்ன நாடக கச்சேரி, என்ன சன கூட்டம், எல்லாம் பள்ளியில் உட்காந்து என்ன வேடிக்கை, என்ன விசேஷம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வட்டம் வேடிக்கையா கூத்து வச்சிருக்காங்கப்பா. ஓ தேர்தல நடத்தி கூத்து வச்சிருக்காங்க. கூப்பிடக்கூடாது. அந்த ஞாபகம் வந்துடும்.
வாஜார் அடிச்சா வாஜார் வாஜாரே. நானு அடிச்சா இல்ல, அந்த ஞாபகம் வந்துரும். என்னை ஆளுக்கு கூப்பிடக்கூடாது. ஒண்ணுன்னா சொல்லுங்க. என்ன ஞாபகம் வந்துரும் உனக்கு? அப்படி கேளு. என்ன? என்ன வரமா இது வாங்குறாங்க? என்ன வாங்குற அப்படி? நானே வீடியோ முடியுது. பொண்ணுமா ஆத்திரத்துல இருந்த நீ வந்து பாத்துருவாங்க. டேய் என்னடா? என்னடா ஒண்ணு அப்படி கேளு விளக்கமா. ஏற்கனவே நான் வந்து இதுனா பாலப்புட்டு. ஆமா. பக்கத்துல இருக்கு பாரு அரசமுட்டு. ஆமா. அதான் நான் பொண்ணு கட்ட ஊரு. ஏயப்பா ஆமா மாமியா ஊரு. அந்த அம்மா ஊரு தான் பொண்ணு கட்டணும். டேய் பொண்ணு கட்டிக்கிட்டு ஏ புள்ள இதை கிழிச்சு போடுறாங்க. ஏ புள்ள புள்ள இங்க பக்கத்துல தான் பாலப்புட்டுல திருவிழா நடத்துறாங்க. என்னை கெட்டிக்கார ஆர்த்த கூப்பிட்டுக்கிறாங்க. நாம போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி கூப்பிட்டு வந்தேன். பொண்டாட்டி கூப்பிட்டு ஏ புள்ள இங்க இரு நாம என்ன போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்ன உடனே பாலப்புட்டுக்கு வந்தா மாமா மச்சான் நிறைய பேரு. ஏயப்பா ஆமா வெறும் மூளை கடிச்சா பள்ளி கடிச்சா குவாட்ரு சாராயம். என்ன போல கடிச்சா பத்து கடிச்சா அதான குவாட்ரு கள்ள சாராயம். பேர் போன ஊர் அதே விளங்கி போச்சு. சரி. இப்ப அத்து போச்சு. சரி. இப்ப குவாட்ரு மட்டும் தான் மிச்சிருக்குது. சரி. நல்ல வாங்கி கொடுத்தாங்க. நல்ல அரை போதில் இருக்கிறான். அரை போதில் இருந்தோடனே சாமி வெளியே கிளம்புது. தேர் திருவிழா நடக்குது. வரும்போது பம்பை செட்டுக்கார பம்பை அடிக்கிறாங்க சாமி தூக்குறாங்க மோளத அப்படி என்ன பண்ண என் பொண்டாட்டியை கூப்பிட்டாங்க. ஏ புள்ள ஆட்டக்காரன்னா கவனம் எங்க இருக்கணும் என்ன கவனம் ஏ புள்ள பிடிக்காம போய் வருவா? ஏ புள்ள தேர்ல கிளம்புது. பாடி கோயிலுக்கு போலாம் கூட்டம். அவன் என்ன பண்ணா ஏங்க நான் இப்ப 3 நாள் கூட்டு போறோம். நான் குளிச்சிட்டு வரேன். நீங்க போங்கன்னு கீத்துக்கான ரூம்ல போலாம். என்ன? ஆமா அப்படின்னு நம்ம பொண்டாட்டி சொல்றா. இங்க வா. நான் ஒன்றரை குடிச்சு நீ ஒன்றரை குடிச்சு போட்டுட்டு என் பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும்? அப்படிதான் வரணும். வாயில இருந்து தப்பாவே வரக்கூடாது. அப்படி சொல்லு. அவங்க தான் பேசுவாங்க என் பொண்டாட்டி சொன்ன உடனே கீத்து கட்டுற ரூம்ல போட்டு மாறி மேல பாவரை கட்டிக்கிட்டு குளிக்கிறதுக்கு போன உடனே நான் யாரு? அவ யாரு? ஓம் பொண்டாட்டி என் பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும்? அண்ணி அவன் சொல்லாமா? நீ சொல்லுமா சொல்லிட்டு வாங்க அப்படி சொல்லக்கூடாது. அண்ணி அவரு அவங்க அப்படிதான் சொல்லணும். எப்படி? ஏன் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி நானும் ஓம் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி இதை சொல்லிவிட்டு போன உடனே அப்படியே பாத்து குளிக்க போனா இந்த பம்பை செட்டுக்கார பம்பை அடிக்கிறான். என்னன்னு அடிக்கிறான்? அம்மா எழுதிரம்மா என்னம்மா கையை காட்டுறாரு அடிக்கிறீங்க. டேய் இந்த பம்பை செட்டுக்கார பம்பை அடிச்சுட்டான். என் பொண்டாட்டிக்காங்க கிளம்பி பொண்டாட்டி கிளம்பிச்சு நான் சொல்லலாம். என் பொண்டாட்டி நான் சொல்லலாம். நீ சொல்லலாமா? என் பொண்டாட்டிக்கு ஆமா அப்ப பாக்கும்போது நம்ம பொண்டாட்டி நிலைமை தெரிஞ்சு அந்த பம்பை செட்டுக்காரன் பம்பை செட்டுக்கார அடிச்சு குடிக்க கட்டுங்க. நம்ம பொண்டாட்டி நிலைமை தெரிஞ்சு என் பொண்டாட்டி நிலைமை தெரிஞ்சு அடிச்சுட்டான். அங்க கீத்துல குடிச்சிருக்கா பாரு. அப்படியே பகார்ல ஏஞ்சா அடிதான் பொண்டாட்டி பூச்சி வாங்குது பொண்டாட்டிக்கு இல்ல அன்னைக்கு மூச்சு வாங்குது. இந்த பக்கம் கிளம்பி இந்த பக்கம்
ஒரு அதிசயமா அப்படி சொல்லலாம் வடபாலகத்துல இந்த சுட்டு ஏய் என்னைய வந்து காலை வைக்கிறா பின்னாடி ஓடுறா இந்த பம்பை செட்டுக்காரன் ஆமா இந்த குடுகுடுக்காரன் இந்த எலுமிச்சை மேதல கூட விடுவாங்க ஆமா எலுமிச்சை மேதல வந்து விடுவாங்கடா புள்ளைய இப்போ ஒரு ஆள் வந்துறாரு அப்படிடா இவங்களெல்லாம் அந்த முகக்குரிய பார்த்து குணா குறிப்பு தெரியும் தெரியும் ஏறி அந்த பொம்பளை ஊட்டு தர மாட்டேங்குது ஆமா ஆத்தா ஏத்துவாள ஏத்துக்க மாட்டாளோ உள்ள உடல சாமி உள்ள உடல உன் பொண்டாட்டி சாமி உள்ள உடல என் பொண்டாட்டி உள்ள உடல என் பொண்டாட்டி இந்த ஊர்ல 4 பேர் உள்ள உடற மாதிரி பேசிக்கிற சாமியா கோயில் உள்ள உடல கோயில் உள்ள உடலன்னு இவன் அடியை மாத்தி அடிக்கிறான் எப்படி ஆத்தாவோட சேர்த்து விடணும் ஆமா உன் பொண்டாட்டியை சேர்த்து விடணும் நான் என்ன இந்த ஊர்ல என் பொண்டாட்டி கொண்டாந்து இந்த தலைவர் கவுண்டர்ல சேர்த்து விடுற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லி விட நான் சொன்னா அப்படி கிடையாது ஆத்தாவோட சேர்த்து விடணும் அடியை மாத்தி அடிக்கிறாரு எப்படி அடிக்கிறாரு சீட்டுலோ அடிச்சா பாரு மேல கட்ட பாவட பிச்சுட்டு என் முன்னாடி அமல் கட்ட நிக்கிறான் இந்த தேர் பார்க்க கூட்டம் சாமி பார்க்க கூட்டம் திருவா பார்க்க கூட்டம் எல்லா கூட்டமே என் முன்னாடி சுத்தி வேடிக்கை பாக்குது கோவிலுக்கு கூட்டத்தை காணோம் காணோம் சோறு போற இடத்துல கூட்டத்தை காணோம் இந்த திருவிழா நடக்குது எங்க காணோம் கூட்டத்தை காணோம் என்னடா இது ஆட்சி பாக்குது நம்மளுக்கு தெரியாத இந்த ஊர் தலைவர் ஏதோ விசாகம் வச்சிருக்காரு கூட்டம் கூட இங்க இருக்குது இப்படி நவுத்தி பார்த்தா ஒரு பையன் வர மாட்டான் அப்படியே 2 செப்ப முன்னாடி எடுத்து வச்சான் அப்படியே ஒரே சோரோட விட்டு பார்த்துட்டான் தம்பி கேட்டா கேளு விட்டா விடு கேட்டா கேளு விட்டா விடு என் பொண்டாட்டி அட கடவுளே அடி பீடுமே இப்ப ஆய்வா இருக்குது குச்சி கோபுரம் எப்படி ஆய்வா இருக்குமோ அப்படி இப்படி அண்ணாந்து பார்த்தோம் பாரு என் பொண்டாட்டி மரபாசி துணியில அவனை கட்டியா மரபாசி என் பொண்டாட்டி நான் சொல்லலாம் ஆமா சொல்லலாமா அண்ணி இல்ல சொல்றேன் அவன் தெரிஞ்சு அப்பதான் நினைச்சேன் இந்த ஊருக்கு ஆட்டாள வந்தது போதும் என் பொண்டாட்டி கொண்டு வந்து போதும் அசிங்கப்படுத்தும் போதும் அப்படி வேஸ்ட் அவுத்து இப்படி விட்டு இதோட காணும்போது இந்த பாலப்பட்டு தலைவரும் பார்த்து வச்ச கோயிலும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாடா என்ன போட சொல்லுங்க விளக்கமா இப்பேற்பட்ட நிகழ்ச்சி நடந்திருக்குது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கண்ணால பாத்து வச்சு இங்க வந்ததுன்னா இந்நேரம் உனக்கு எத்தாந்து கூப்பிட்டு விட்டுருவாங்களா தம்பி அங்கே செத்துக்கிட்டு போய் அதுல இருந்து ஒரு தேர் திருவிழா ஒரு நல்லது கட்டது ஆட்டோட போக மாட்டோம் கருமம் காரியம் எட்டாவது போய் ஏழு தானே போவோம் ஆகட்டும் சரி அது போல உங்க நாடக போல ஆமா நானும் சேர்ந்துட்டேன் முதல்ல வந்தவங்க வழிபாடு செய்யலாமா ஏன்னா இது 2வது அப்படி எப்படி சொன்னா வந்த சனமெல்லாம் குந்துன்னு பாருங்க அப்படி பண்ணுமா ஆகட்டும்
தெரிஞ்சு உக்காருங்க பிள்ளைங்களா. நான் கேமரா எடுத்துருந்தா இப்படி அடுத்துனா போட்டோவும் எடுத்துக்குவோம், வீடியோவும் ப்ளே ஆகிட்டே இருக்கும். அறிவு கட்ட மாதிரி பேசுறியா? என்ன குஞ்சித்தன பாம்புன்னு அதாவது கோழி முட்டையிட்டு அயவத்துக்கு வச்சிருந்தேன். அயவத்துக்கு வச்சிருக்கும் போது அடியில ஓட்ட போட்டுக்கிட்டு அடியில ஓட்ட போட்டுக்கிட்டு கரு கூற நேரம் தான். அதான்டா என் குஞ்சு கரு கூற நேரம். குஞ்சிடா கோழி குஞ்சுடா நேரத்துல அடியில ஓட்ட போட்டுக்கிட்டு முட்டிய பொழுக்கு பொழுக்கு பொழுக்குன்னு திட்டு டைம் ஆகி போச்சு, நேரம் ஆகி போச்சு, பொறிச்சிருக்கணுமே அப்படின்னு புடிச்சு தூக்கி கீழே போட்டா வெறும் காத்துல போது ஓடு போறோம். வரவன் பூஜா குடி கெடுத்த பாம்பு அத கேக்குறியா? அந்த கதையை நம்ம கதையை கொஞ்சம் எடுத்து சொல்லு சகலா. சகலா மச்சான் சகலா, மச்சான் சகல. போ நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணே போணும். எங்க வாத்தியார் என்ன பண்ணாரு, ஆட்டம் ஆடணும்டா அப்படின்னு போன் போட்டு கூப்பிட்டாரு. நான் பட்டு அவசரமா கிளம்பி வாத்தியார் கிட்ட கூட்டான். போன உடனே ஒரு வாத்தியார் செட்டுத்தூர் வாத்தியார் நடந்து போனா இல்ல காலத்துக்கு மேல வச்சிருக்கோம். ஏய் போன உடனே அவரு பட்டாரு, ஏய் தம்பி இங்க மழை பெஞ்சு போச்சான், அதனால ஆட்டம் நின்னு போச்சு அப்படின்னு வீட்டுக்கு போறேன்னு சொன்னா. சரி வீட்டுக்கு போன சின்னசாமி வாயாலே சொன்னாரு, இல்ல வாய் முடிச்சு சூத்தால சொன்னாரா? அப்பதான் அவங்க கிட்ட வர மாட்டாங்க, போட்டுறேன். அத வச்சு ஏய் இப்படி போன உடனே நீங்க ஆட்டம் நின்னு போச்சுன்னா எங்கடா போவ நீ? போட்டா பிடிக்கிறாரு இவர்தான் வீடியோ கவரேஜ். ஆட்டம் நின்னு போச்சு உடனே. ஆட்டம் நின்னு போனா நான் என் வீட்டுக்கு போவேன், நீ வீட்டுக்கு போவ, நான் எங்க திரும்ப நேரம் போவேன். வீட்டுக்கு போன இந்த நேரத்துல உனக்கு நட வேலை, அதுல சொத்த இதுல சொத்த உடம்பெல்லாம் கலப்பாய் கிடக்குறான் அப்படின்னு என் பொண்டாட்டி உள்ளே விட மாட்டேன். சரி நான் ஒரு செட்டப் வச்சிருந்தேன். செட்டப்னு ஒண்ணு தெரியாது என்னது? அதான கூச்சா. ஏன்னா இவன் கூச்ச முகத்தை பார்க்காத ஆளு, கூச்ச வாசனையே வராது இவருக்கு, வராது. இப்படி வா இப்படி அதெல்லாம் ஈத்து விட மாட்டேமா. போல வீடியோ கேமரா எடுக்கிறாங்க சொல்லிட்டு பயப்படுதா ஒண்ணு மாமா பயத்தோட அங்க எங்க சொல்லாத.
டேய் நேரா போனேன் என்ன மாசம் சித்திரை மாசத்துல என் கூட்டி என்ன பண்ணா புளிக்குமா இருக்குது அப்படின்னு வாசப்பள்ள வாய போட்டு நல்லா மல்லாந்து படிச்சிருந்தான். அமாவாசை அன்னைக்கு நல்ல நிலா வச்சு அடிச்சிருக்குமே. அம்மாச்சி அன்னைக்கு போய் நிலா வச்சு வருமா? பௌர்ணமியில நிலா வெளிச்சம் நான் போன பாரு. ஓ என்னைக்கு இல்லாத பாய் நேரத்துல வந்துக்கிறாரு அப்படின்னு ஏஞ்சி பார்த்தா அந்த நேரத்துல பார்த்து அட பாவி கேட்டா கேளு விட்டா விடு இம்மா பெருசு எப்ப இருந்து பார்த்தனா இம்மா பெருசு இம்மா நீட்டு வருது ஏ புள்ள கூத்தியாட சொல்றேன்டா முன்னால வருது அந்த வழியில வந்துருக்கு பெரிய பாம்பு. ஏ புள்ள விரியண்டியே ஏண்டா பெரிய பாம்பு வருதுன்னு சொல்றது வாய் கொலடுது கையில நடுக்குது இம்மா பேச்சாச்சு ஆமா இம்மா நீட்டாச்சு பார்த்தா பயம் ஏ புள்ள விரியண்டியே டிக்கெட் அடிக்குது பயம் கை ஓடல கால் ஓடல கையில நடுக்குது வாய் மட்டும் தான் கொலடுது ஏ புள்ள விரியண்டியே அதாவது டிக்கெட் அடிச்சுதா அட பாய் என்னடாச்சு நான் விரியண்டின்னு சொல்ல ஆமா ஓ என்னைக்கு இல்லாத மனுஷன் வந்துட்டானே அவன் சொல்லி வந்துட்டானே அவன் நல்லா பரப்புறான் பரப்பு போது அந்த வீரியம் வந்துருக்கு பாரு அந்த வீரியம் ஆமா அப்பதான் நினைச்சேன் அதே மாதிரி கூட்டம் அண்ணன் இருக்குது ஏன்னா மதிக்கட்ட மனுஷன் ஊருக்கெல்லாம் பூச்சி வச்சு ஒன்னால தானே ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு இனிமேட்டு என் முகத்திலே முடிக்க கூடாது அப்படின்னு அவன் மரத்தான் அடிச்சு இனிமேட்டு பூச்சா விடும் போச்சு என் பூச்சா குடிக்க என்னது அந்த பூச்சி நல்லா அவங்க டேய் இது கேமரா நல்ல பாம்பு நல்ல பாம்பு டேய் இது நல்ல ஏன்டா வரீங்கடா எனக்கு கோபம் கொய ஆக்குறாங்க நல்ல பாம்பாடா கோபத்தை கொய ஆக்குறாங்க சொல்ற நல்ல பாம்பு உனக்கு பிடிக்கல எதுல நல்ல பாம்பு நல்ல பாம்பு இல்ல தண்ணியில மேய்து பாரு தண்ணி பாம்பு அதுதான் நல்ல பாம்பு எப்படி ஒரு கடிச்சு விட்டா ஒரு சுண்ணாம்பு வச்சா பட்டுதான் ஆயிடும் சாமி டேய் நம்ம ஆத்துல குளிச்சிட்டு இருந்தோமே ஆமா நம்மள்ட்ட வந்து கடிச்சுதா நம்மள்ட்ட வந்து கடிச்சு டேய் ஒரு சுண்ணாம்பு ஆயாட்ட கொண்டு போய் வச்சா அது சரியா போடும் சரி ஆனா இந்த பாம்பு கடிச்சதுன்னா ஒரு ஏரியா புண்டை பக்கம் தான் முண்டியம் பாக்கம் நானும் அதான் சொன்னேன் என்னடா வார்த்தையை மாத்தி ஏய் நானும் முண்டு பக்கம் தான் சொன்னேன் வரலாய் முன்ன மாதிரி பேசிக்கிறேன் நீ நல்லா கிட்டமா பேசுடா சரிங்க ஆகட்டும் போ பரவாங்க ஏய் அதாவது டேய் மரம் செடிகளுக்கு ஓரறிவு நீரில் உயிர்ந்து செல்லக்கூடிய ஜீவங்களுக்கு இரண்டு அறிவு பூமியில் நடந்து ஓடக்கூடிய ஜீவங்களுக்கு செல்லக்கூடிய அறிவு மூன்று அறிவு வானத்துல பறக்க பட்சிகளுக்கெல்லாம் நான்கு அறிவு இந்த விலங்குகள் காட்டில் வாழக்கூடிய விலங்குகளோ பசுகளோ அதுகளுக்கெல்லாம் 5 அறிவு உனக்கு 6 அறிவு இப்ப இருக்க அந்த அறிவை வச்சுக்கிட்டு எருமாடு மாரி நிமாடுக்கு போய் ஏதாவது ஒரு காலில் வச்சுன்னு வச்சுக்க ஒரு இடத்துல போய் ஒரு வேலைக்கு போறேன் அது பட்டுன்னு போடு நீ போட்டுன்னு போய் சேர்ந்துரு ஆமா அது வந்து என்ன சொல்லும் அடே மானிடா என்னிடம் வராதே எசை கொண்டே ஜீவன் இருக்கின்றேன் என்னிடம் வராதே என்று 3 தாரம் உசு உசு நீ சத்தம் கொடுக்கும் அரவம் கொடுத்த உடனே நீ அதை அறிந்து போனா இல்லன்னா பொட்டுன்னு கூட பட்டுன்னு போயிடும் ஏய் அப்பா கேட்டியாடா ஐயா சொல்றது கேட்டேன் எல்லாம் விவரமா கேட்டியா ஒரு பாம்புன்னா சாதாரணமா கடிச்சிடாது கடிக்காது ஒண்ணு விதித்தால் கடிக்கும் இல்ல மிதித்தால் கடிக்கும் உனக்கு விதி மாண்டு போனா இல்ல கடிக்கும் இல்ல அது மேல ஒரு ரேகம் பட்டால் கடிக்கும் அப்படி இருக்க காலன் என்று சொல்லக்கூடிய நாகமே வழியளந்து கொண்டு காலகத்தில் வந்து கொண்டு வெயிலாக அகோரமாகத்தானே அடித்துக் கொண்டிருந்தது அப்பொழுது காலன் என்று சொல்லக்கூடிய முன்னால் வந்து மறித்தான் எனக்கோ கோபம் பிரயோகித்து அவனுடைய வாளை பிடித்து கரகரகரகரில் சுட்டு பூமியில் அடித்தேன் அந்த நாகமானது 1000 சுக்காகத்தானே போய்விட்டது 1000 சுக்காகத்தானே போன உடனே அந்த வழிவு மார்க்கமாக நாரதர் வந்தார் நாரதை கேட்டது யாரு நாகம் சொல்லக்கூடிய நாரதரே என்னை வந்து
நான் என்னை பயன்படுத்தி எனக்கு வரம் கேட்டேன். சிவபெருமானார் வேப்பட்டவர் என்னை குறித்து எனக்கு இந்த கதி நேர்ந்தது. குறித்து அடித்து விட்டார். எனக்கு இந்த கதி நேர்ந்து விட்டது. என்ன யோசனை என்று கேட்டார். கேட்ட உடனே பார்த்தா அவனோ அரே ஆமா அதே காலனே அப்படி இல்லை. அடே காலனே நீ யாரும் கஞ்ச வேண்டாம். ஏற்கனவே காலங்களிலே ஆந்திரா நாட்டிலே ஆந்திரா மாநிலம் ஆந்திரா மாநிலத்திலே அத்தி என்று சொல்லக்கூடிய யானையும் நாகம் என்று சொல்லக்கூடிய பாம்பும் இரண்டும் கூடி தவமானது செய்து கொண்டிருந்தது. ஆந்திரா மாநிலம் மாநிலம் சொர்ணமுகி ஆந்திராவே யானை சாவாக்கி அங்க தவம் செய்யுது. நீயும் அங்க போயிட்டு அதான் சேர்ந்து தவம் செய்யுது. அப்படி அத்தமையாக அப்போது காலத்தி இப்போது காலத்தி அப்படி இருக்க நான் யார் என்பது தெரியுமா? விளக்கமா சொல்லுங்க. போடுங்களா அப்படியே சாமா மதங்களை சொல்லக்கூடிய நான்